ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இந்திய மக்களுக்கு, அதாவது உங்களுக்கு, எனக்கு, நம்மளுக்கெல்லாம் ஒரு 6 வார்னிங் கொடுத்திருக்காங்க. 6 விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த 6 விஷயங்களை ஃபாலோ பண்ணாதான் நம்ம நாடை நம்ம காப்பாற்ற முடியும். இதை ஃபாலோ பண்றது தான் தேசப்பற்று அப்படின்னு சொல்லிட்டு, அது கூடவே பாத்தீங்கன்னா தங்கம் இப்போதைக்கு வாங்காதீங்க. அப்புறம் நிறைய சொல்லியிருக்காங்க. தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொல்றது இல்ல, விவசாயிங்க கிட்ட ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணாதீங்க, உரம் யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அதை கம்மியாக்குங்க சொல்ற வரைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வேலைக்கே போகாதீங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா வேலைக்கு போனா போதும், எல்லாருமே ஒரேடியே வேலைக்கு போக தேவையில்ல, வீட்ல இருந்து பார்க்குற வேலையை வீட்ல இருந்தே பாருங்க வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காங்க. இந்த அளவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஸ்ட்ராங்கா பேசுறதுக்கான காரணம் என்ன? இதெல்லாம் கோவிட் டயத்துல சொன்ன மாதிரி இருக்குது. இப்போ திடீர்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னதுக்கான காரணம் என்ன? இதை இவர் சொன்ன உடனே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல ராகுல் காந்தி இருந்துகிட்டு திஸ் ஷோஸ் ஃபெயிலியர் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், 12 வருஷமா என்னங்க ஆட்சி பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மக்கள் மேல பழிய தூக்கி போட்டு மக்களை இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க, நீங்க தானே இதை நல்லா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு காட்டமா சாடி இருக்காரு. பட் இவ்வளவு பெரிய பிரச்சனை, பிரைம் மினிஸ்டர் இந்திய மக்கள் கிட்ட தங்கத்தை வாங்காதீங்க, வீட்ல இருந்தே வேலை பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஆபீஸ் போகாதீங்க, இதெல்லாம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து, நம்ம வீட்ல இருந்து thousands of கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் தான். அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ், அந்த அவலான்சி ஃபேக்டரி மாதிரி அந்த இதா இன்னும் போயிட்டு இருக்குது. நம்ம ஊர்ல ஒரு புது சீஃப் மினிஸ்டரே வந்துட்டார், இன்னும் அதை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அந்த தாக்கம் இப்போ நம்மள கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவோட ஃபியூச்சர் ஜிடிபி ப்ரொஜெக்ஷனே நிறைய இடத்துல கொஞ்சம் கம்மியா காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிருக்காங்க. எதை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ்ல இருக்கிற பிரச்சனையை நம்ம தங்கத்தை வாங்க வேணாம்னு சொல்ற அளவுக்கு நிக்குது, வீட்ல இருந்து வேலை பார்க்க சொல்ல வர வைக்குதுங்கிற எல்லா விஷயத்தையும் நான் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா முக்கியமான விஷயத்தையும் நீங்க டெய்லி 10 நிமிஷத்துல சூப்பரா டீடைல்டா பக்காவா தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ற வீடியோவை யூடியூபோட அல்கோரிதம் கரெக்டா உங்ககிட்ட கரெக்டா சேர்த்துரும். ஓகே தானே? இப்போ என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால நேத்திக்கு பிரைம் மினிஸ்டர் பேசின இந்த ஒரு ஸ்பீச் இருக்குல்ல, அதாவது இதெல்லாம் வாங்காதீங்கப்பா, அதெல்லாம் வாங்காதீங்கப்பா, வீட்ல இருந்து வேலை பாருங்கப்பா, ஆஃபீஸ்லாம் போகாதீங்கப்பா அப்படின்னு சொன்ன விஷயம் லிட்டரலா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 6 lakh crores 6 லட்சம் கோடியை இந்தியாவோட ஷேர் மார்க்கெட்ல இருந்து அழிச்சிருச்சு. பிரைம் மினிஸ்டரே அப்படி சொல்லிட்டாரா? அவ்வளவுதான். இந்தியால இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் பெட் பண்ணலாமா இல்லையான்னு தெரியாம 6 lakh crores 6 லட்சம் கோடி ஒரே நாள்ல காலியாகி இருக்குது. பட் ஏன் பிரைம் மினிஸ்டர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லணும்? ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு 21 மைல் நேரோ தண்ணி இருக்கக்கூடிய இடம் தான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம். நம்ம சேனலை இந்த பொலிட்டிக்ஸ்க்காக மட்டுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சவங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்லணும்னா, ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யூஎஸ் ஈரானை பழி வாங்குறேங்கிற பேர்ல, யூஎஸ் இஸ்ரேலாம் ஈரானை பழி வாங்குறேங்கிற பேர்ல ஈரானுக்கு அதிகமா காசை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ்ங்கிற ஒரு இடம், இது ஒரு ஹைவே மாதிரி வச்சுக்கோங்களேன், நேஷனல் ஹைவே மாதிரி. அதுல போயிட்டு வந்தோம்னா யார் சம்பாதிப்பாங்க? டோல் வச்சிருக்கிறவங்க சம்பாதிப்பாங்க, கரெக்டா? சோ இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ்ல ஈரான் டோல் போட்டு காசு பார்க்கலான்னு பார்த்தாங்க ஷிப்பை. அதை தடுத்து நிறுத்தணும். ஈரானோட ஷிப்பே இது வழியா தான் போயிட்டு வரணும். ஈரான் இப்போ ஒரு போர்ல இருக்குது, யாரும் பிசினஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஈரான் கொஞ்சமாவது சம்பாதிக்கணும். ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒண்ணுமே இல்ல, நம்மளுக்கே ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யார் கூட போய் சண்டை போடுறோம்னா நம்மளுக்கு செலவு அதிகமாகும், கரெக்டா? மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஒரு சண்டை அவாய்ட் பண்றதுக்கு காரணம் செலவு அதிகமாகுங்கிறது தான். நம்மளுக்கு காயப்படலாம், நம்ம ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் அது செலவு தான், கரெக்டா? நம்மளோட கார் பிரச்சனை ஆகலாம், பைக் அடி வாங்கலாம், என்னனாலும் நடக்கலாம், வீட்டில் இருக்கிற கண்ணாடியை உடைக்கலாம், எப்படி பார்த்தாலும் அது செலவு தான். இதே தான் நேஷனல் லெவல்லையோ ஒரு கண்ட்ரி போர்ல இருக்கிறப்ப பயங்கரமா செலவு இருக்கும், பயங்கரமா மணி தேவைப்படும். அப்படி எப்போ பணம் ஒரு நாட்டுக்கு வர முடியும்? பிசினஸ் நிறைய பண்ணணும். ஆனா அந்த பிசினஸ் முடக்கிட்டா, நாட்டை அடிச்சிட்டா, அப்ப அந்த நாடு என்ன பண்ணுவாங்க? தயவு செஞ்சு எங்க நாட்டை விட்டுருப்பா, உனக்கு என்னதான்ப்பா பிரச்சனைன்னு சரணடைவாங்கங்கிற ஒரு ஸ்கெட்சை யூஎஸ் போட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படிங்கிற ஈரானோட பேக் போன், ஈரான் சம்பாதிக்கிறதுக்கு முக்கியமான பாதை இதுதான். சோ இந்த இடத்தை கம்ப்ளீட்டா அவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க. ஏன்னா ஈரானோட பிசினஸ் எல்லாமே அவங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய பெட்ரோலா இருக்கட்டும், டீசலா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், எல்லாமே எப்படி அவங்களுக்கு காசு வரும், இதெல்லாம் விற்கணும். இதை விற்கிறதுக்கு கப்பல்ல தான் அனுப்பணும். அந்த கப்பல் எல்லாம் போகக்கூடிய வழியை புடிச்சிட்டா, இவ்வளவு பெரிய கல்யாணத்தை சீப்பை திருடி நிறுத்திட்டா. சோ அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை பிளாக் பண்ணுவோங்கிறாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நானும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மூஸை பிளாக் பண்ணுவேன். ஏன்னா அந்த இடத்து வழியா அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸான இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட பிசினஸ் எல்லாம் நடக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா, உன் ஃப்ரெண்ட்ஸையும் காயப்படுத்துவேன்னு சொல்லிட்டு ஈரானும் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரு ஸ்டேல்மேட். ஈரானும் பிளாக் பண்ணிருக்காங்க, அமெரிக்காவும் பிளாக் பண்ணிருக்காங்க. ஈரான் அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்டா இருக்கிற கப்பல் எல்லாம் விட மாட்டாங்க, அமெரிக்கா ஈரானுக்கு ஃப்ரெண்டா இருக்கிற கப்பல் எல்லாத்தையும் விட மாட்டாங்க. இந்தியா
ஈரானுக்கும் ஃப்ரெண்டு, அமெரிக்காவுக்கும் ஃப்ரெண்டு. அதனால நம்ம கப்பல் வந்து வாரத்துக்கு ஒரு கப்பல் தாண்டி வரும். சைனா வந்து 2 கண்ட்ரீஸ்க்கும் சைனா வந்து ஈரானுக்கு மட்டும் தான் ஃப்ரெண்டு. இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ் 2 பேருக்கும் ஃப்ரெண்டா இருக்கிற கண்ட்ரீஸோட கப்பல் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு கப்பல் வரும். ஆனா ஒரு நாளுக்கே வந்து அங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் போகிற இடத்துல வீக்லி ஒரு ஷிப் வந்துச்சுன்னா அந்த ஷிப்ல இருக்கக்கூடியதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எண்ணெய் தான். என்னங்க இதுனா எண்ணெய் தான். சோ எல்லாமே பெட்ரோல், டீசல், ஆயில், கேஸ், இதோட ரா மெட்டீரியல், இதோட பேஸ் மெட்டீரியல் இப்படி இருக்கிறப்போ இது எல்லாத்தையுமே இங்க பிளாக் பண்றதுனால வேர்ல்டு லெவல்ல நம்மளுக்கு வர வேண்டிய பெட்ரோல் டீசல்ல வந்து பிரச்சனை இருக்கு. கரெக்ட்டா? சோ இப்போ நம்ம ஊர்ல என்ன ஆகுது? பெட்ரோல், டீசல் எல்லாமே வந்து விலைவாசி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்குது. அதை வந்து கண்ட்ரீஸ் வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த நேரத்துல தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த 6 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, இந்த சாக்ரிஃபைஸை மேக் பண்ணுங்க. ஏன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல இருக்கிற பிரச்சனை நம்ம பாக்கெட்டை கிடைக்குது, நம்ம நாட்டோட பாக்கெட்டை கிடைக்குது, நம்ம நாட்டோட கஜானாவை கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரியாட்டிசம் இஸ் நாட் ஒன்லி அபவுட் வில்லிங்னஸ் டு டை அட் பார்டர். தேசப்பற்றுங்கிறது எல்லையில இருந்து சாகிறது மட்டும் கிடையாது, நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளா வாழ்றது கூட அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வொர்க் ஃப்ரம் ஹோம். உங்களால வந்து ஆபீஸ்க்கு போகாம வீட்ல இருந்து வேலை பார்க்க முடியும்னால் வீட்ல இருந்து வேலை பாருங்க. கோவிட் எரா ஹைபிரிட் மாடல் மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஆபீஸ் போயிட்டு மீதி 5 நாள் வந்து வீட்ல இருக்க முடிஞ்சா இருந்துக்கோங்க, ஆபீஸ் போகிறத கட் பண்ண பாருங்கன்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு. ஏன் நீங்க இப்போ ஆபீஸ் போயிட்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? பைக் எடுப்பீங்க, இல்ல கார் எடுப்பீங்க. ஏதோ ஒன்று எடுக்கணும்னா அதுக்கு தேவையானது என்ன? பெட்ரோல், டீசல். அதுதான் நம்ம நாட்டிலே பிரச்சனையா இருக்குது. சோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாரு? வொர்க் ஃப்ரம் ஹோம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டாவது மோடி என்ன சொல்றாரு? கார் பூலிங், யூஸ் த மெட்ரோ, அவாய்ட் பிரைவேட் வெஹிக்கிள்ஸ். ஓகே, அதையும் மீறி நீங்க போயே தீரணும்பா. இப்போ உங்க ஆபீஸ்ல வொர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா மெட்ரோ யூஸ் பண்ணுங்க, பப்ளிக் பஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆள் போகிறதுக்கு இவ்வளவு பெட்ரோல் வேஸ்ட் பண்றதுக்கு ஒரு 50 பேர் ஒண்ணா போலாம்ல, ஒரு 100 பேர் ஒண்ணா போக முடியுதுல. சோ மெட்ரோவை யூஸ் பண்ணுங்க, ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வொர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சா எடுத்துருங்க. அதை மீறி வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. மூணாவது, கோல்டு வாங்காதீங்க, இன்க்ளூடிங் வெட்டிங்ஸ். ஒரு வருஷத்துக்கு பெருசா தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணாதீங்க, இது நம்ம நாட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு. அதே மாதிரி தங்கத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? பெட்ரோல் டீசலுக்கும் யோசிச்சீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய கோல்டு வந்து நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிறைய கன்சியூம் பண்ற கோல்டு வந்து இம்போர்ட்டா இருக்குது. இம்போர்ட் பண்றப்ப நம்ம டாலர் செலவாகுது. சோ இதையும் கட் பண்றதுக்கு கோல்டை வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு வருஷத்துக்கு வாங்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து நாலாவது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் டிராவல் பண்ணாதீங்க. ஓவர்சீஸ்ல வெட்டிங், வெக்கேஷன் இது பணக்காரங்களுக்கு. கல்யாணம் பண்றதே வந்து மால்தீவ்ஸ்ல போய் பண்றாங்கனாலோ, ஒரு தீவுல போய் நடக்குதுனாலோ, ஒரு பெருசா வந்து ஒரு லாவிஷான வெட்டிங் பார்ட்டி, தேவையில்லாத இன்டர்நேஷனல் டிராவல்ஸ் இருந்துச்சுனால் அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து 4th பாயிண்ட் வைக்கிறாரு. 5th என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா விவசாயிகளை வந்து ஃபெர்டிலைசரை பாதிக்கு பாதி கம்மியாக்க முடிஞ்சா கம்மியாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது என்ன மாதிரி புது கதையா இருக்குது? தங்கம் ஓகே, ஏதோ லாஜிக் சொல்ற, டாலர்ஸ் அது இதுங்கிற. ஃபெர்டிலைசருக்கு என்ன பிரச்சனை? அது நம்ம ஊர்ல நான் ரூபாய் கொடுத்து தானே வாங்குறேன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு தான் எம்ஜி ஸ்குவாடா இருக்கணுங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். பட் ரிமைண்டர் நான் சொல்றேன். நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசருக்கு தேவையான மூலப்பொருட்கள் இருக்குல்ல, பேஸ் மெட்டீரியல் இருக்குல்ல, அது நிறைய வந்து நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். வேர்ல்டு லெவல்ல நிறைய பேர் மிடில் ஈஸ்ட்ல இருந்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. சோ மிடில் ஈஸ்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ங்கிற ரோட பிளாக் பண்ணதுனால, அந்த கடல் வழியை பிளாக் பண்ணதுனால இது நம்ம ஊருக்கு வந்து சேர மாட்டேங்குது. இந்த ரா மெட்டீரியல் இல்லாம ஃபெர்டிலைசரோட விலை வந்து அதிகமாயிட்டு இருக்குது. சோ ஒரே ஃபெர்டிலைசருக்கு எல்லாருமே கண்டமானிக்கு கஷ்டப்பட்டு வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா பெரிய பணக்காரங்க ஃபெர்டிலைசரை வாங்கிடுவாங்க. பட் ஏழை விவசாயிங்க வாங்க முடியாது. சோ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபெர்டிலைசரை யூஸ் பண்றதே பாதிக்கு பாதி ஆக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் சொல்றாரு. 5th பாயிண்ட் சொல்றாரு. அண்ட் 6th என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸை வாங்க ஆரம்பிங்க. டொமஸ்டிக்கா டூரிசம் போகணும்னு நினைச்சீங்கன்னா டொமஸ்டிக்கா போக ஆரம்பிங்க. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட்ஸ்னா ஷூ, பேக் இதெல்லாம் இந்தியாக்குள்ள இருக்கிறத வாங்குங்க, வெளிநாட்டுல இருந்து வாங்காதீங்க, அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் இது வந்து ஒரு பாயிண்ட்ல இல்லைனாலும் லைட்டா டச் பண்ணி விட்டுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவி முடிஞ்சா வாங்குங்க, அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின்ல டிராவல் பண்ண பாருங்க. இந்த மாதிரி சொன்ன விஷயம் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸோட ஷேரை எப்படி கவுத்து விட்டுச்சோ சில ஈவி கம்பெனிஸ் ரயில் ஸ்டாக் எல்லாம் வந்து பயங்கரமா ஏத்தி விட்டுருச்சு. சோ பிரைம் மினிஸ்டர் சொல்றதோட காரணம் என்ன நம்மளுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். கரெக்ட்டா? ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல இருக்கிற பிரச்சனை தான் அப்படிங்கறது தான் பேசிக்கான ஐடியா. பட் இவர் நேத்திக்கு சொல்லிட்டாரு ஹைதராபாத்ல பேசுறப்போ. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ரியாக்ஷன், ஒரு நாடு வந்து அன்னைக்கு நான் மூடு எப்படி இருக்குங்கிறத அந்த மார்க்கெட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள்ல 1313 பாயிண்ட்ஸ் வந்து டிராப் ஆயிருக்குது. பிளஸ் நிஃப்டி வந்து 360 பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்குது. ஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த டைட்டன், கல்யாணம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் 12% டிராப் ஆயிருக்குது. தங்கம் கடையெல்லாம் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்குது. அப்புறம் வந்து ஈவி ஸ்டாக்ஸ் வந்து சில இது மட்டும் வந்து ஜம்ப் ஆயிருக்குது. இதுதான் மார்க்கெட்டோட ரியாக்ஷன். ஓகேவா? இப்போ இதெல்லாம் இப்படி ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, இது வந்து இந்தியால மட்டும் கிடையாது, வேர்ல்ட் லெவல்ல ஒரு கண்ட்ரியும் நிறைய மெத்தட்ஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனால வந்து ஃபியூவலை எக்ஸ்போர்ட் பண்ண வேணாம், நம்மளுக்கே பிரச்சனையா இருக்குது. ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லா இந்த பிரச்சனை இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. சைனா வந்து என்ன சொல்றாங்க, நம்மளுக்கே இது பிரச்சனையா இருக்குது, நம்ம ஏன் இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு எக்ஸ்போர்ட்டை நிறைய பேன் பண்றாங்க. ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு வச்சிருக்க
வச்சிருக்கக்கூடிய ரிசர்வ்ல இருந்து 80 மில்லியன் பேரல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனாவே அவங்க அதை கன்சிடர் பண்றாங்க. பிலிப்பைன்ஸ் பாத்தீங்கன்னா 4 டே ஒர்க் வீக் ஆக்கிட்டாங்க. ஏய் எதுக்குடா 6 நாள் வேலைக்கு போறீங்க, 5 நாள் வேலைக்கு போறீங்க, மூடிட்டு 4 நாள் போங்க, 2 நாள் வீட்டில் எல்லாரும் சும்மா உட்காருங்க, அதுதான் உங்களுக்கு உங்களோட வேலையை யாரும் வேலை பார்க்காம இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸ் வந்து 4 டே ஒர்க் வீக் ஆக்குறாங்க. அண்ட் மியான்மர் பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் டேஸ் பிரைவேட் வெஹிக்கிள் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நேபாளில் வந்து எல்பிஜி சிலிண்டர் வந்து பாதி தான் ரீஃபில் பண்ணுவோன்னு இருக்காங்க. ஆஸ்திரேலியன் ஸ்டேட் சில இடத்துல வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க சில இடங்கள்ல. ஸோ மக்களை வந்து எப்படியாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பக்கம் தள்ளுறது, டிராவல் பண்றதை கம்மியாக்குங்கிறத தான் இன்டைரக்டா எல்லா கவர்மெண்ட்ஸும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால பப்ளிக்கா இப்படி பேசியிருக்காங்க. இவ்வளவு நாள் இந்தியாவோட ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம பார்த்துக்கலாம், 2 பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. பட் நாளாக நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி என்ன கிடைக்குதுன்னா, இட்ஸ் நாட் தட் ஈஸி, இட்ஸ் கோயிங் டு பி காம்ப்ளிகேட்டட்னு தெரியுது. ஏன்னா நம்ம ஈரான் கிட்ட பேசி ஒரு கப்பல பெர்மிஷன் வாங்கணும்னா அமெரிக்கா வந்து எவ்வளவு விடுவாங்கன்னு தெரியல. அமெரிக்கா கிட்ட பேசி ஒரு கப்பலை நம்ம பெர்மிஷன் வாங்கி கொண்டு வரணும்னு பார்த்தா ஈரான் எவ்வளவு விடுவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ரீசன்ட் டைம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கப்பலை ஈரான் சுடுறதும், ஈரான் கப்பலை அமெரிக்கா சுடுறதும் வந்து ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு. இது இப்படியே காம்ப்ளிகேட் ஆகி சில ட்ரோன்ஸ், நல்லா கேட்டுக்கோங்க, சில ட்ரோன்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட் மேல பறக்க ஆரம்பிச்சிருக்குது. ஈரானோட ட்ரோன்ஸ் அங்க போனதை நாங்க தடுத்துட்டோம், நாங்க வந்து தகர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல வந்து கம்ப்ளீட்டா அமைதி திரும்பிருச்சு, இனிமே பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்தில் மறுபடியும் இப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் இஸ்ரேல் தான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் முதல்ல ஆரம்பிச்சு வச்சது, இந்த போரே ஆரம்பிச்சு வச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இஸ்ரேல் இப்போ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு அமெரிக்காவோட ஃபண்டிங் வேணாம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்க தற்சார்பு பொருளாதாரமா இருக்க போறோம், எங்களுக்கு இந்த போருக்கு வந்து அமெரிக்காவோட ஃபண்டிங்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி எங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட்ல வேணான்னு இருக்காங்க. அமெரிக்கா ஒரு விஷயத்தை ஃபண்ட் பண்ணாங்கன்னா அமெரிக்கா சொல்றதை அவங்க கேட்கணும். அமெரிக்கா ஒரு விஷயத்தை ஃபண்ட் பண்ணலனா அவங்க அமெரிக்கா சொல்றதை கேட்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க உங்க ஃப்ரெண்டோட ஏதோ ஒரு விஷயம் நீங்க பெருசா நீங்க ஒன்னு சொல்றீங்க, அவன் கேட்கவே மாட்டான். ஆனா அவனுக்கு உண்மையிலே ஒரு தேவை இருக்கிறப்போ ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க, பல லட்சங்களை எடுத்து கொடுத்துட்டீங்க, அப்போ நீங்க பிடிக்குதோ பிடிக்கல நீங்க சொல்றதை கேட்பான். ஏன்னா அதுதான் நியாயமா இருக்கும். கரெக்டா? இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எங்களுக்கு ஃபண்டிங் பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க. which means இஸ்ரேல் வந்து ஈரான் கூட நடத்தக்கூடிய போரை வந்து இப்ப நிறுத்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா கிட்ட நிறைய பிரஷர் இருக்குது. அமெரிக்கா does not want this war. இது அமெரிக்காவோட போர் கிடையாது. இதுக்குள்ள வந்தா ஈரானை தோக்கடிக்க முடியாதுன்னு அமெரிக்கா தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இந்த ப்ராசஸ்ல அமெரிக்காவும் நிறைய இழக்குறாங்க. அமெரிக்காவுக்கு அந்த கெட்ட பேர் வேணாம். ஆனா இஸ்ரேலுக்கு வந்து இந்த போர் வேணும். இஸ்ரேலுக்கு ஈரானை அழிக்கணும். இஸ்ரேல் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட ஃபண்டிங்கை கட் பண்ணிட்டு இந்த போரை மேபி இஸ்ரேலே கேரி ஆன் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி சுத்திட்டு இருக்குது. இது ரூமர் கிடையாது. இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்கிறதுனால இதுதான் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி, கான்ஸ்பிரசி இப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி சுத்திட்டு இருக்குது. பட் எனிவே, இவ்ளோ காம்ப்ளிகேட்டடா மிடில் ஈஸ்ட் சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது. அது நம்மள வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் எடுங்கப்பா, வீட்டில் உட்காந்து வேலை பாருங்கப்பா, முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகாதீங்க, தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு பாதிப்பு இருக்குனால், நம்மளோட லீடர் ஆஃப் அப்போசிஷன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ட்வீட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மோடிஜி டிமாண்டட் சாக்ரிஃபைசஸ் ஃப்ரம் த பப்ளிக் எஸ்டர்டே. மக்கள் கிட்ட இருந்து நிறைய தியாகங்களை கேட்கறாங்க. தங்கத்தை வாங்காதீங்க, வெளிநாட்டுக்கு போகாதீங்க, பெட்ரோலை கம்மியா யூஸ் பண்ணுங்க, ஃபெர்டிலைசரை கம்மியா யூஸ் பண்ணுங்க, சமைக்கிற எண்ணெயை கம்மியா யூஸ் பண்ணுங்க, மெட்ரோ விடுங்க, வொர்க் ஃப்ரம் ஹோம், இதெல்லாம் நிறைய மோடி வந்து மக்கள் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா அரசாங்கத்தோட ஃபெயிலியரோட சாட்சி. 12 வருஷத்துல இந்த நாடு வந்து சூப்பரா இருந்த நாட பப்ளிக் கிட்ட வந்து இதை வாங்குங்க, இதை வாங்காதீங்கன்னு சொல்ற நிலைமைக்கு வந்து கீழே இறக்கி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு டைம் நம்ம நாட்டுல பெரிய பிரச்சனை நடக்கிறப்பமோ மோடி என்ன பண்றாருன்னா, அதை ஈஸியா மக்கள் கிட்ட வந்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க நாட்டை காப்பாத்துங்கன்னு சொல்லி கையில கொடுத்துடுறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு வந்து நாட்டை ரன் பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டு அந்த ட்வீட்டை பின் வேற பண்ணி வச்சிருக்காங்க. அது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 1.4 மில்லியன் வியூஸ் போயிருக்குது ட்விட்டர்ல. சோ ராகுல் காந்தியோட டேக் என்ன இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இதுக்கு நடுவுல அந்த போர் முடிவுக்கு வருமா வராதா மதன், எப்போ தான் முடிப்பாங்க, அவங்க பாடி இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு அப்டேட் நான் சொல்றேன். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல எப்படியாவது இந்த போரை நிறுத்தி நம்ம ஒரு நோபல் பீஸ் பிரைஸ் அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நடுவுல குட்டிக்காரனும் அடிச்சிட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாகிஸ்தான் வந்து இப்போ ஒரு லெட்டரை வந்து ஈரான் கிட்ட இருந்து கொண்டு போய் யூஎஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. இதுக்கு மட்டும் ஒத்துக்கோங்க, இந்த போரை நிறுத்தி வச்சிடலாம், எல்லாரும் ஆபீஸ்க்கு போக பெட்ரோல் டீசல் பிரச்சனை இருக்காது, எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ட்ரம்ப் வந்து அப்சல்யூட்லி அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஈரான் கேட்கிற 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த போர்ல நீ என்னை வந்து அடிச்சல, நான் சிவனன் தானே இருந்தேன், என்னை வந்து கை வச்சல, என் ஊர்ல இடிஞ்ச பில்டிங்க்கு உடஞ்ச காருக்கு காஸ்தா அப்படின்னு சொல்லி ஈரான் வந்து அமெரிக்கா கிட்ட கேக்குது. இதுக்கு வந்து ட்ரம்ப்புக்கு வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஈரான் வந்து கேட்கறது நியாயம் தான், ஆனா ட்ரம்போட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய ராஜா, நான் எவ்வளவு பெரிய நாட்டோட தலைவன், என்கிட்ட வந்து நான் அடிச்சது காசு கேட்கறாங்களாங்கிற ஆங்கிள் தான் அவர் யோசிப்பாரு. பட் ஈரான் வந்து அசிங்கப்படுத்துறாங்க ட்ரம்ப், வேற ஒன்றும் இல்லை, உடச்சதுக்கெல்லாம் காசு தான், உன் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அந்த டிராஃபிக்ல எங்கேயாவது சண்டை ஆயிடுச்சுன்னா எல்லாம் சரி வண்டி அடிச்சதுக்கு காசு தான் அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அந்த மாதிரி சரி போற முடிக்கிறேன் பட் வண்டி அடிச்சதுக்கு காசு தான் அப்படின்னு சொல்லி கேட்கறோம்னா, யாரு காசு தான் சொல்லி கேட்கறாங்களோ அவங்க வந்து காம்ப்ரமைஸ், சரி ஓகே போய் தொலை, காசு தந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்போ போர்லயுமே ஈரான் வந்து அமெரிக்கா கிட்ட சரி போய் தொலை காசு தான் அப்படின்னா போய் தொலையா,
அப்படிங்கிற மோட்ல தான் ட்ரம்ப் திரும்பி பார்க்குறாரு. ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை உன் இஷ்டத்துக்கு வந்து நீ மூடலாம் கூடாது, அது எங்களோடது, அதை முதல்ல நீ ஒத்துக்கோ, அதை நீ வந்து ரிட்டர்ன்ல தா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் ஈரானோடது, நான் இனிமேல் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதித்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் ட்ரம்ப் ஏற்றுக்கவே முடியல. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த போரே நடந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கிட்ட இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஆயுத ஆசைகளை வந்து நான் தகர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரம்ப் பண்ணாரு. இப்போ அவங்க பதிலுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, என்கிட்ட இருக்கிற நியூக்ளியர் ஸ்டாக் பைலாம் கொடுக்க முடியாது, நான் கொடுக்க மாட்டேன், என் என்ரிச்ட் யுரேனியம் இந்த அணு சக்திகள் உருவாக்குறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் என்கிட்ட தான் இருக்கும், மூடிட்டு அதெல்லாம் வேணும்னு கேட்காம கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. இதை வந்து ட்ரம்ப் பார்த்தவொன்னே ட்ரிகர் ஆகி டோட்டலி அன்அக்செப்டபிள், ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு சொல்லி வந்து ட்வீட் போட்டிருக்காரு. சொல்றாரு, ஐ ஹவ் ஜஸ்ட் ரெட் த ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் ஈரான் சோ கால்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஈரான் வந்து ரெப்ரசன்ட் பண்றவங்க எனக்கு பதில் லெட்டர் கொடுத்திருக்காங்க, அதை வந்து எனக்கு பிடிக்கல, அது சுத்தமா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொந்தளிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பட் வி கெட் an ஐடியா, அந்த போர் முடியற மாதிரி இல்ல. அந்த போர் முடியற மாதிரி இல்லங்கிறதுனால இங்க நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை பெருசாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்ம கண்ட்ரி வந்து மேக்ஸிமம் ஒரு 1 or 2 months இதை தாங்கிடும், நம்ம கிட்ட ரிசர்வ்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்போ அதை தாண்டி போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம கண்ட்ரி தாங்க முடியாம மக்கள் கிட்ட அந்த வெயிட் ஆஃப் பிரைஸ் ரைஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. we have to wait and see என்ன நடக்குதுன்னு. ஆல்ரெடி நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ், இந்த ஜிடிபி எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, நம்ம நாடு இவ்வளோ வளரும் அவ்வளோ வளரும்னு, அதுலலாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா, இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரைஸ் ரைஸ் பிரச்சனை எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வேற சொல்றாங்க. பட் அதனால தான் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்றது ஒன்று, அப்போசிஷன் லீடர் சொல்றது ஒன்று, ட்ரம்ப் வந்து போரை முடிக்காம இன்னும் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது எங்க போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த போர் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒருத்தன் வந்து சைலண்டா வேலையை பார்த்துட்டு இருக்கான் இஸ்ரேல். இந்த போர் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஆகக்கூடாது, எல்லாரும் அமைதியாக தான் இருக்கணுங்கிறதா நம்மளோட ஆசை. பட் நான் ஆசையை கேட்கல, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்கன்னு உங்க ப்ரெடிக்ஷனை கேட்கிறேன். இந்த போர் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, ஆர் இது முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? ஏன்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம சேனல்ல நான் சொல்றேன், எல்லா இடத்துலையும் டிவிக்கே வந்து ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ நம்ம சேனல்ல ப்ரெடிக்ஷன் நீங்க போய் பாருங்களேன். 2 weeks 3 weeks முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடிலாம் கமெண்ட் செக்ஷன்ல அத்தனை பேர் ரொம்ப டீடைல்டா, இல்ல அவங்க இவ்வளவு சீட்ஸ் வருவாங்க, இப்படி வரும் அப்படி வரும்னு சொன்ன நிறைய விஷயம் அப்படியே நடக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது, எப்படி நம்ம சேனல்ல பயங்கரமான ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் மேக் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த போர் வந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கா, இல்ல இப்படியே முடிஞ்சிரும், எல்லாமே சுமூகமா போயிடும், பாகிஸ்தான் வந்து ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆர் தேர்ட் ஆப்ஷன், நீங்க வந்து இந்த விஷயம் இப்படியே ஸ்டேல்மேட் ஆகி இழுத்துட்டு போய் விலைவாசிலாம் இன்க்ரீஸ் ஆகி அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்க்ரீஸ் ஆகுமா, சால்வ் ஆயிடுமா, இல்ல அப்படியே மெயின்டைன் ஆகுமா? உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்குறேன். அதே மாதிரி நாளைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது மிடில் ஈஸ்ட்ல, நம்ம வாழ்க்கை அதெல்லாம் எப்படி அஃபெக்ட் பண்ணுதுங்கிறத நீங்க டீடைல்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.